உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கவலைப்படாதீங்கப்பா, பாட்டி வந்துடுவாங்க. அவங்களால உங்களை பார்க்காம இருக்க முடியாது, அதனால கண்டிப்பா திரும்ப வருவாங்கப்பா. நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? சாரி ஆதி. எதுக்கு? எல்லாம் ஏன் தப்புதான். நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம புலம்பிட்டு இருந்திருக்க மாட்டோம்ல. சரி விடுங்க, நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. அந்த சூழல்ல அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நீங்க என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் உங்களை என்னால நேருக்கு நேர் பார்க்க முடியல ஆதி. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. உலகத்திலேயே கொடுமையான தண்டனை என்ன தெரியுமா? மன்னிப்புதான். நீங்க என்ன மன்னிச்சதுனால்தான் நான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டேன். அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைச்சு எனக்கு மனசுல ரொம்ப பாரமா இருக்கு ஆதி. சீக்கிரம், எவ்வளவு நேரமா ஏத்துவ? இந்தாடி, வெளியில கொண்டு போய் ஊத்திட்டு குடுமா. ஆம், அப்படியே இருங்க ரெண்டு பேரும். ஆஸ்பத்திரியில உன் மேலையும் மாப்பிள்ள மேலையும் விழுந்த கண்ணு கொஞ்சம் நெஞ்சும் இல்ல. இந்த மாதிரி புருஷன் எனக்கு இல்லன்னு உச்சி கொட்டாத பொம்பளைங்களே இல்ல. மொத்த கண்ணும் மாப்பிள்ள மேலதான். இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. பொண்டாட்டிக்கு அடிபட்டா எல்லாம் புருஷனும் தான் பாப்பாங்க. அதுல என்ன கண்ணு விழ வேண்டியிருக்கு? உனக்கெல்லாம் இப்ப புரியாது. நாளைக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் காணாம போகணும். என் பிள்ளைங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். துப்பு. பவித்ரா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் முச்சத்துல ஊத்திட்டு இதையும் அப்படியே நெருப்புல போட்டு எரிச்சிரு. போ. சரிம்மா. ஆம், நீங்க உள்ள வாங்க. ஏய், எனக்கு கால் வலிக்குது. ஓவரா பண்ணக்கூடாது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது நல்லா துள்ளி குதிச்சு தானே வந்த. இங்க வந்துட்டு வலிக்குதுன்னா பாடி அமைதிவா. மாப்பிள்ள, அவ தலைவலி காய்ச்சல் வந்தாலே உங்களை பாடா படுத்துவா. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் வேற நடந்திருக்கு. இதுக்கு மேல சொல்லவா வேணும்? உங்களை தூக்கிட்டு போக சொல்றா. தூக்கிட்டு வந்து உள்ள விடுங்க. மாமா, என்னையும் ஒரு வாட்டி தூக்கிட்டு போங்க. அதான் வரவா. இந்த மாம மச்சுனி விளையாட்டெல்லாம் இதுக்கு மேல என்கிட்ட வேண்டாம். அப்புறம் கொட்டாயிரும். தூக்கு. சரி, ஸ்லோவா. ஸ்லோ. என்ன மாம்ஸ், இதுக்கு முன்னாடி அரிசி மூட்டை நிறைய தூக்கி இருக்கீங்க போல இருக்கே. எங்க அக்காவை அசால்ட்டா தூக்குறீங்க. இன்னைக்கு வீட்ல ஒரு கொலை விழப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு வீட்ல ஒரு கொலை இல்ல, 2 கொலை விழப்போகுது. அடிச்சேன்னா நான் இந்த சண்டைக்கே வரல. நவுரு. ஓரமா போங்க. அத்தை, மாத்திரை கொடுத்துருக்குற அவளுக்கு. சரியா, அவ தூங்கிட்டு இருக்கிறாவ. நீங்க வெந்நீர் எடுத்து வச்சிருங்க. ஒத்தனை கொடுக்கணும் அவளுக்கு. சரி. என் பேரனதான் இப்படி பார்க்க முடியல. எது நடந்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு இப்படி இடிஞ்சு போய் சுத்திட்டு இருக்கானே. பாட்டி, அதான் ஆண்டாள் சரியாயிட்டால, அப்புறம் எதுக்கு இப்படி அழறீங்க? விடுங்க, அவ சரியாயிடுவா. ஹலோ, சொல்லுங்க. அழகரதா பேசுறேன். டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஏங்க, எஃப்ஐஆர்ல போட்டிருக்காதீங்க. அவனை ஏன் கையில கொடுங்க. அவனை என்ன பண்ணும் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அவனை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன பண்ணுவீங்க நீங்க? அவனை ஏன் கிட்ட கொடுங்க. என் பொண்டாட்டிய குத்துனவனை நீங்க போன் வைக்க. நான் வரேங்க. மாப்பிள்ள,
மாப்ள ஏங்க, விடுங்க என்ன? விடுங்க என்ன? சொல்லிடு, விடுங்க. அழகர் சொன்னா கேளுங்க. ஏங்க, எங்க போறீங்க? ஏங்க, ஆண்டாளு குதிரை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி இருக்கிறோம். சும்மா விட சொல்றீங்களா அவனை? அதெல்லாம் வேண்டாம். அதான் அவங்கள போலீஸ் புடிச்சிட்டாங்கல்ல, இனிமே அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. என்ன பாத்துக்குவாங்க? ஆண்டாளு குத்தி இருக்கிறான், போலீஸ் பாத்து பண்றீங்க. அப்படிலாம் விட முடியாது. அவனை நான் தான் செய்வேன். சும்மா அவனையெல்லாம் உள்ள போட்டா 4 மாசம் 3 மாசத்துல வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் அவனையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. ஏண்டா கிறுக்கு பயல, உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? இன்னும் என்ன பண்ண சொல்ற? அவளை குத்துறவனை சும்மா விட சொல்றியா நீ? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்காக அந்த ரவுடி பசங்க செஞ்சதை நீங்களும் திருப்பி செய்ய போறீங்களா? ஏங்க, அவனுக்கு என்ன குத்தி இருந்தா கூட சும்மா விட்டுருப்பேன். ஆண்டாள குத்தி இருக்கானுங்க, அப்பெல்லாம் சும்மா விட முடியாது. அவளெல்லாம் நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது தெரியுமா? அவ எப்படா நார்மலா எந்த உட்காருவான்னு ஒவ்வொரு நிமிஷம் துடிச்சுட்டு இருக்கிறேன் நானு. கோத்து நம்ம கையில கிடைச்சிருக்கா போகாத பைக். எனக்கு என் வாழ்க்கையில இந்த புது வருஷம் தாங்க ரொம்ப நல்லா தொடங்குச்சு. ஆனா அதை கெடுத்து என் ஆண்டாள கொலை பண்ற அளவுக்கு அவனை சும்மா விட சொல்றீங்களா? சரிங்க, அப்ப சட்டம் எல்லாம் எதுக்கு இருக்கு? அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணு கிடைக்காதுங்க. தண்டனை கிடைக்குமா? அவனுக்கு என்ன நடக்கும், அவனுக்கு எப்ப வெளியே வருவானுங்கன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அவனுக்கு எல்லாம் சும்மா விட முடியாது. இதுக்குதான் நீங்க கஷ்டப்பட்டு ஆண்டாள காப்பாத்துனீங்களா? சொல்லுங்க, அந்த ரவுடிங்களை வெட்டி ஜெயிலுக்கு போறதுக்கா நீங்க அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்துனீங்க? அவ கூட சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே அவ சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? நீ இல்லேனா இந்த குடும்பமே தவிச்சு போயிடுமியா? தயவு செஞ்சு இந்த அருவாளை கீழே போடியா. பாட்டி, நான் சொல்றது நீ சொல்றாங்கல்ல, கொடுங்க. இங்க பாருங்க அழகர், நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க செஞ்சதை நீங்களும் செய்யாதீங்க. அவங்கள நம்பி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை நம்பி ஆண்டாள் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க கோவம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்த கூடாது. அதெல்லாம் சரிதான். நீங்க இப்போதைக்கு வேணா என் கையில இருந்து அருவாளை வாங்கி கீழே போடலாம், என் கோவத்தை தள்ளி போட சொல்லலாம். ஆண்டாளை குத்தனவனும் சரி, அவளை குத்த சொன்னவனும் சரி, அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.